இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சாக்லேட் சிப்ஸ் கேக்கு. இந்த கேக் நான் எதுக்காக இன்றைக்கி பண்ணுறேன்னா, என்னோடய சின்ன பையனுக்கு இன்றைக்கி பர்த்டே, 18th பர்த்டே. அவனே கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். டெக்ஸ்சர் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக வந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. அவனுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப இஷ்டங்கிறதுனால செஞ்சுருக்கேன். பர்த்டே ரொம்ப சிம்பிளாக செலிப்ரேட் பண்ணதுனால பர்த்டே மெமரிஸ்க்காக சில ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அது மட்டும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த சாக்லேட் சிப் கேக் கூட நான் எப்படி செஞ்சேங்கிறத இந்த விலாகில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்தது நம்ம அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ கேக் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இதை வந்து எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்தால் எலக்ட்ரிக் பிளெண்டர், இல்லைன்னா ஹேண்ட் பிளெண்டரை வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஏதாவது ஃப்ளேவர் இல்லாத ஆயில் இல்லைன்னா பட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அது சேர்த்துட்டு சுகர், நான் வந்து ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணுறேன். ப்ரௌன் சுகர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க நார்மல் ஒயிட் சுகரே யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்போட அளவு வந்து அவங்கவுங்க தேவைக்கு தகுந்தார் கொஞ்சம் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம். அளவுகள் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததாக 1 கப் மைதா சேர்த்துக்கிறோம். மைதா வந்து எப்போவுமே ஜலிச்சுட்டு தான் சேர்க்கணும், கட்டி இல்லாமல். அடுத்தது 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா 2 சேர்த்துடணும். இதை வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அடுத்தது அந்த பேட்டர் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணிக்கு பதிலாக உங்களுக்கு பால் சேர்க்கணுன்னா கூட சேர்த்துக்கலாம். இந்த பேட்டர் கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். இப்போது நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் டின்னில் இதை ஃபில் பண்ணிடலாம். இதை வந்து பட்டர் பேப்பர் ஆயில் அப்ளை பண்ணி பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி 2-3 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா தேவையில்லாத பபிள்ஸ்லாம் நல்லா ஈவனாக செட் ஆகிரும். மேலே வந்து சாக்லேட் சிப்ஸ் வச்சு நம்ம இன்றைக்கி டெக்கரேட் பண்ணிக்கிறோம். இது ஒரு சிம்பிளான எம்மியான கேக். இது இன்றைக்கி மைக்ரோவேவில் தான் நான் இதை வந்து பேக் பண்ண போகிறேன். 180 டிகிரியில் 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுங்கள் மைக்ரோவேவை. இப்போ ப்ரீ ஹீட் ஆகிருச்சு. அடுத்து 25 மினிட்ஸ் 180 டிகிரியில் வந்து கேக் வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். மைக்ரோவேவ் இல்லாதவங்க ஸ்டவ்லேயே வந்து உப்பு வச்சு எப்படி செய்யலான்னு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன் நான். இப்போ நம்மளோட கேக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறீங்க, பெர்ஃபெக்டாக வந்திருக்கு. எப்போவுமே கேக் வந்து மிடில் இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை டீமோல்ட் பண்ணிடலாம். இப்போ கேக் வந்து சூப்பர் சாஃப்டாக எம்மியாக வந்திருக்கு. இதை வந்து சாக்லேட் சிரப் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக நைட்டு டின்னருக்காக எங்கள் ஏரியாலேயே பக்கத்தில் உள்ள ஒரு ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிட்டுருக்கோம். இதுதான் எங்கள் ஏரியா. இப்போ கிருதுங்கான்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். நல்ல நைஸ் ஆம்பியன்ஸ் இது. ஸோ டின்னர் இன்றைக்கி இங்கே தான். ஸோ இந்த பர்த்டே வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. இந்த வீடியோ விலாக்லாம் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோஸ் மற்ற வீடியோஸ்லாம் கூட பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் விலாக்ஸ்லாம் வர இருக்குது. தேங்க்யூ.